வெல்கம் டு அஷிதாஸ் கிச்சன். இன்றைக்கி அஷிதாஸ் கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு டேஸ்ட்டான சீரக சம்பாவில் மட்டன் பிரியாணி தாங்க பார்க்க போகிறோம். நான் வந்து ஒரு 10 பேருக்கு பண்ணியிருக்கேங்க. 10 பேர் சாப்பிட்ற அளவு பண்ணியிருக்கேன். இது எப்படி பண்ணலாங்கிறத வாங்கங்க போய் பார்க்கலாம். இது வந்து சீரக சம்பா ரைஸ் எடுத்திருக்கேங்க. சீரக சம்பா ரைஸ் வந்து 1.5 கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன். 1.5 கிலோ அளவுக்கு ரைஸ் எடுத்து இதை வந்து தண்ணியில் நல்லா ஊற வச்சுக்கலாங்க. நம்ம பிரியாணி பண்ணுறதுக்கு முன்னாடி இதை வந்து ஊற வச்சுக்கலாம். இப்போ என்னெல்லாம் தேவைன்னு பார்த்தீங்கன்னா, புதினா, கொத்தமல்லி, தக்காளி, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம், ஒரு 4 பச்சை மிளகாய். பல்லாரி வெங்காயம் பார்த்திங்கன்னா, நான் ஒரு 6 பல்லாரி வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். 5 தக்காளி கட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் 5மே பெரிய பெரிய தக்காளி, 6 பல்லாரி வெங்காயம் பெருசு பெருசு. மட்டன் வந்து 1 கிலோ மட்டன் எடுத்திருக்கேங்க. மட்டனை வந்து நல்லா நீட்டாக க்ளீனாக வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா, இது வந்து நெய் எடுத்திருக்கேங்க. அதுக்கப்புறம் 2 கேர்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பட்டை, சோம்பு, கிராம்புங்க. இவ்வளோ தான் எடுத்திருக்கேன். இப்போ இந்த மட்டனை வந்து என்ன பண்ணலான்னு பார்த்திங்கன்னா, குக்கரில் மட்டனில் கூட கொஞ்சம் தண்ணி வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துடலாங்க. ஒரு விசில் மட்டும் வச்சா போதும், ரொம்ப வைக்க வேண்டாம். ஒரு விசில் வர்ற அளவுக்கு நீங்கள் வந்து மட்டன் வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நம்ம அரைச்சி வச்சதை கொஞ்சமாக இதில் வந்து போட போகிறோம். இந்த அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு குக்கரில் விசில் வச்சுருக்கேங்க. ஒரே ஒரு விசில் மட்டும் வந்தால் போதும். இந்த தண்ணியில் நம்ம வந்து பிரியாணி பண்ணோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் தண்ணி கொஞ்சம் கூடுதலாக வச்சுக்கோங்கன்னு சொல்கிறேன். இப்போ ஒரு பிரியாணி பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு அதில் வந்து நான் எண்ணெய் ஊற்றியிருக்கேங்க. எண்ணெய் வந்து என்னென்ன ஊற்றிருக்கேன்னு பார்த்திங்கன்னா, கோல்டு வின்னர் எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். இப்போ நெய் வந்து ஊற்ற வேண்டாங்க. நெய் வந்து நம்ம லாஸ்ட்டாக ஊற்றிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வெங்காயம் போட்டுக்கலாம். இப்போ அடுப்பை பற்ற வச்சோடனே பட்டை, சோம்பு, கிராம்பு எதுவுமே நீங்கள் போட வேண்டாம். ஃபஸ்ட்டு வெங்காயம் போட்டுக்கோங்க. வெங்காயம் போட்டுட்டு வெங்காயம் கொஞ்சம் கொஞ்சம் லைட்டாக வெந்து வரும்போது நம்ம வந்து பட்டை, சோம்பு, கிராம்பு வந்து போட்டுக்கலாங்க. ரொம்ப மசாலா போட வேண்டாம். மசாலா ஸ்மெல் ரொம்ப தூக்கலாக இருக்கும். நான் வந்து கம்மியாக தான் போட்டிருக்கேன். ஒரு 5 ஏலக்காய், ஒரு 4 பட்டை, பிரிஞ்சி இலை, அதுக்கப்புறம் கல்பாசி, இவ்வளோதாங்க போட்டிருக்கேன். ஒரு 4 கிராம்பு. இதை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயம் வந்து லைட்டாக வதங்கியிருக்கு. அந்த டைமில் நம்ம வந்து இது போட்டிருக்கோம். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டே இது போட்டுட்டு அடுத்து வெங்காயம் போட்டாலும் ஒன்று தான், வெங்காயம் போட்டுட்டு இது போட்டாலுமே ஒன்று தான். இப்போ இந்த வெங்காயம் வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன். உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ பாருங்கள், கொஞ்சம் ஓரளவுக்கு வதங்கியிருக்கு. இந்த டைமில் 4 பச்சை மிளகாய் வச்சுருக்கேன், அதையும் அதோட போட்டுக்கலாம். பச்சை மிளகாவையும் போட்டு நல்லா வதக்கிடலாம். இப்போ வெங்காயம் வந்து நல்ல ப்ரௌன் கலரில் வர்ற அளவுக்கு நம்ம வதக்கிக்கணும். இப்போ வந்து நார்மலாக தான் இருக்குது. இது வெங்காயம் வதங்குறதுக்கு மட்டும்தாங்க டைம் ஆகும். வெங்காயம் வதங்குறதுக்கு மட்டும்தான் டைம் ஆகும். இது எல்லாமே டக்குன்னு செஞ்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா புதினாவையும் கொத்தமல்லியையும் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட முழுசாக காட்டினேன் பாருங்கள். இப்போ வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் பார்த்திங்களா எப்படி வதங்கி வருதுன்னு. அப்போ அது ஒயிட் கலராக இருந்தது. இப்போ வந்து கொஞ்சம் கலர் மாறி இருக்குது பாருங்கள். நல்லா வதங்கிட்டே இருந்ததில் கலர் வந்து மாறி இருக்குது. பார்த்திங்களா, இந்த அளவு கலர் மாறி இருக்குது. இன்னும் நல்ல ப்ரௌன் கலராக ஆகணும். அதாவது லேசாக ஆயிரும் வெங்காயம் வதங்கும்போது. அப்போ தான் வெங்காயமே தெரியாது நமக்கு. அது ஒரு டேஸ்ட்டு தான். வெங்காயம் இப்படி வச்சா பிரியாணி ஒரு டேஸ்ட். நல்லா ப்ரௌன் கலரில் ஆகிற வரைக்கும் வச்சோன்னா அது ஒரு டேஸ்ட்டு தான். இப்போ பாருங்கள், நம்ம போட்ட பச்சை மிளகாய் எல்லாம் கூட நல்லா வதங்கிருச்சு பாருங்கள். ஒரு மிளகாய் நல்லா வெடித்து மசிஞ்சிருச்சு. 3 மிளகாய் இருக்குது. இந்த பாருங்கள், நல்லா இந்த மாதிரி நம்ம வதக்கிக்கணும். இப்போ நம்ம வந்து 10 பேருக்கு பண்ணுறோங்க. 1.5 கிலோ அரிசி, 1 கிலோ அளவுக்கு மட்டன். 1.5 கிலோவுக்கு கொஞ்சம் கூடுதல் தான் போட்டிருக்கேன். 1.5 கிலோ 1 கிலோ மட்டன், இவ்வளோதான். இப்போ பாருங்கள், நல்ல பொன்னிறமாக வந்துருச்சு பார்த்திங்களா. வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்கள். இந்த பதம் தாங்க கரெக்டான பதம். இப்போ வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சதை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. இஞ்சியும் பூண்டையும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிட்டுருக்கு. நல்லா அடியில் பிடிக்காத அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். சட்டியில் பிடிக்கவே இல்லை பாருங்கள். இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. பச்சை வடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி, புதினா அதில் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லியும் புதினாவையும் போட்டு நல்லா வதக்கிடலாங்க. இந்த க்ரீன் கலர் மாதிரி மாறி வேறு ஒரு கலர் வரணும். நல்லா வதங்கும்போது ஒரு கலர் வரும் பார்த்திங்களா. கீரையெல்லாம் வதக்கணும்னா அந்த பாருங்களேன் நல்லா வதங்கிட்டுருக்கு பாருங்கள். இந்த மாதிரி வதக்கணுன்னா நல்லாயிருக்குங்க. இந்த பிரியாணி நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். அப்படியே நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ற பிரியாணியோட டேஸ்ட் அப்படியே இருக்குங்க. கொஞ்சம் கூட மாறாது. நீங்கள் சமைச்சு பார்த்துட்டு சொல்லுங்கள்.
இப்போ பாருங்கள் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா ஓரளவு வதங்கிருச்சு பார்த்தீங்களா? இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்குவோம். பாருங்கள் தக்காளி சேர்த்து நல்லா வதங்கியாச்சு. தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும் நம்ம. இப்போ தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிட்டுருக்கோங்க. நான் வந்து இதில் எப்படி போடுறேன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இப்போ வந்து உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிட்டுருக்கு பாருங்கள். எண்ணெய் பிரிஞ்சு வந்து நல்லா வதங்கிட்டுருக்கு. இந்த மாதிரி நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கிட்டுருக்கு பாருங்கள். நல்லா எண்ணெயிலேயே நல்லா தக்காளி வதங்கிடணும். இப்போ இதுக்கு வந்து நான் காஷ்மீரி சில்லியும் போடுவேன், நார்மல் சில்லியும் போடுவேங்க. ஏன்னா கலருக்கு காஷ்மீரி சில்லி போடுறோம், காரத்துக்கு நார்மல் சில்லி பவுட்ரு போடுவோம். இப்போ பாருங்கள் நல்லா வதக்கியாச்சு. இந்த அளவு நல்லா வதங்கிட்டு பாருங்கள். நல்லா வதக்கி எடுத்துக்கணும். தக்காளி பாருங்கள் நல்லா மசிஞ்சு வர்ற அளவுக்கு வதக்கிக்கணும். இப்போ அந்த இதெல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கிட்டுருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி சேர்த்துருக்கேங்க. நல்லா இந்த எண்ணெயிலே வதக்கிடணும். அப்போ தான் கலர் வந்து நல்லா நமக்கு கிடைக்கும். இப்போ தண்ணியெல்லாம் ஊற்றுனதுக்கப்புறம் வத்தல் பொடி போட்டோன்னு வைங்களேன், அது வேறு மாதிரி இருக்கும். இந்த எண்ணெயிலேயே வந்து நம்ம மிளகா பொடி போட்டு நல்லா வதக்கணும்னு வைங்களேன், அது வந்து நல்ல இன்னொரு கலர் கிடைக்கும். நல்லா போட்டுக்கோங்க. இப்போ வந்து இது வந்து நார்மல் மிளகாத்தூள் போடுறேன். ஃபஸ்ட்டு போட்டது காஷ்மீரி சில்லி, இது வந்து நார்மல் மிளகாத்தூள் தான். போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்களேன் நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்கள். அந்த மிளகா பொடியில் உள்ள பச்சை வடையெல்லாம் போய் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ வந்து தயிர் சேர்த்துக்கலாங்க. தயிர் போட்டு அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள் நல்ல கலராக இருக்குது பாருங்கள். நமக்கு இந்த கலர் பிரியாணியில் அப்படியே இருக்குங்க நமக்கு. அதனால தான் ஃபஸ்ட்டு இது எண்ணெயிலேயே போட்டு நல்லா வறுக்கணும். மிளகாத்தூளை கருகாத அளவுக்கு தீயை சிம்மில் வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ தயிர் போட்டாச்சு. தயிர் போட்டு நல்லா வதக்கியாச்சு பாருங்கள். இந்த அளவு நல்லா வதங்கிக்கிடணுங்க. தயிரே தெரியாத அளவுக்கு நல்லா வதங்கிட்டு பாருங்கள். கொல கொலன்னு இருக்குது. இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள். நம்ம தயிர் ஊற்றி எண்ணெய் பிரிஞ்சு வர்றது கரெக்டான பதம். இந்த இப்போ எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வருது பார்த்திங்களா? இப்போ நம்ம வந்து வேக வச்சுருக்கிற மட்டனை இதோட சேர்த்துக்கலாம். ஒரு விசில் தாங்க வச்சு வேக வச்சுருக்கேன். மட்டன் நல்லா வெந்துருச்சு இதுலேயே எனக்கு. இப்போ இதை வந்து நல்லா போட்டு இது பண்ணிக்கிடலாம். இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. நல்லா இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ உப்பு போட்டுக்கலாம் மட்டன் வேகிறதுக்கு. ஏன்னா சும்மா தான் மட்டன் வந்து இஞ்சி பூண்டு தானே போட்டு வேக வச்சோம். இப்போ கொஞ்சம் மட்டனுக்குள்ளே உப்பு இறங்குறதுக்காக கொஞ்சம் போட்டுக்கலாங்க. போட்டுட்டு இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இதில் எண்ணெய் நல்லா வந்துகிட்டே இருக்குது பாருங்கள். இதில் கொஞ்சம் வேகட்டும். மட்டன் வந்து கொஞ்சமாக வெந்ததுக்கப்புறம் நாம் வந்து ரைஸ் போட்டுக்கலாங்க. தண்ணி ஊற்றிட்டு ரைஸ் போட்டுக்கலாம். பாருங்கள் நல்லா இந்த மாதிரி இருக்குது. நல்லா இந்த பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள். மட்டன் நல்லா வெந்து சூப்பராக இருக்குங்க இந்த மட்டன் பிரியாணி. நம்மளாம் அப்படி பண்ணணும், ஹோட்டலில் பண்ண மாதிரி இருக்க டேஸ்ட்டு அப்படின்னு நம்மளே நினைப்போம். அந்த அளவு இருக்கும். இப்போ அரிசியை நல்லா கழுகிட்டு தண்ணியை ஃபுல்லும் வடிச்சிட்டு நம்ம அரிசியை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க. தண்ணியை ஃபுல்லும் வடித்து எடுத்துடலாம். அரிசி உடையாமல் நல்லா அப்படியே இருக்குது பாருங்கள். வடித்து எடுத்துடலாம். காய் பாருங்கள் நல்லா வெந்துட்டுருக்கு. இந்த சிக்கன் மட்டன் நல்லா வெந்துட்டுருக்கு பாருங்கள். நல்லா வெந்துட்டுருக்கிற நேரத்தில் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். நம்ம மட்டன் வந்து வேக வச்ச தண்ணி கூட கொஞ்சமே நல்லா வச்சு வேக வச்சுக்கோங்க. அந்த தண்ணியில் பிரியாணி பண்ணோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மட்டன் வேக வச்ச தண்ணியில் பண்ணோன்னா. இப்போ மூடி வச்சிடலாங்க. ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். கொஞ்சம் நல்லா மசாலா எல்லாம் அந்த இதுக்குள்ளே நல்லா இறங்கட்டும். இறங்குற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ மசாலாலாம் நல்லா உள்ளே இறங்கிருச்சு. இப்போ பாருங்கள் மசாலாலாம் நல்லா இறங்கி இந்த பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கு பாருங்கங்க. மசாலா ஃபுல்லும் அந்த மட்டனுக்குள்ளே வந்து நல்லா இறங்கியிருக்கும். நமக்கு இப்போ உப்பு காரம் எல்லாமே நல்லா இறங்கியிருக்கும். புளிப்புக்கு நம்ம தயிர் சேர்த்துருக்கோம், தக்காளி சேர்த்துருக்கோம். அந்த புளிப்பில் வந்து புளிப்பெல்லாம் கொஞ்சம் இறங்கியிருக்கும் பாருங்கள். நல்ல சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நல்லா வெந்திருக்குங்க. இது நல்லா வெந்து வந்திருக்கு பார்த்தீங்களா? இப்போ இந்த சமயத்தில் நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, எண்ணெய் ஃபுல்லும் பிரிஞ்சு நல்லா வந்துருச்சு பார்த்தீங்களா? இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கணும். வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாங்க. மட்டன் வேக வச்ச தண்ணி ப்ளஸ் நார்மல் தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மூடி வச்சிடலாம். மூடி வச்சு நல்லா கொதித்ததுக்கப்புறம் தான் நம்ம ரைஸ் போட போகிறோம். இப்போ பாருங்கள் நல்லா வந்துருச்சு பார்த்தீங்களா? நெய் மட்டும் இப்போ சேர்க்க வேண்டாங்க. லாஸ்ட்டாக நெய் சேர்த்து கிளறி விட்டோன்னா அப்படியே அந்த நெய்யோட ஸ்மெல் அப்படியே இருக்கும். பார்த்தீங்களா?
நல்லா வெந்துருச்சு மட்டன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா தண்ணி சேர்த்துக்கிடணும். இதில் நல்லா வந்துருச்சு பார்த்தீங்களா. இப்போ மட்டன் வேக வச்ச தண்ணியை நான் சேர்த்துருக்கேன். இதில் வந்து மட்டன் வேக வச்ச தண்ணிங்க கூட கொஞ்சமே வேக வச்சு வச்சுருக்கேன்னு சொன்னேன்ல, தண்ணி ஊற்றி, அதனால் தண்ணி சேர்த்துருக்கேன். மட்டன் வேக வச்ச தண்ணி ப்ளஸ் நீங்கள் நார்மல் வாட்டர் சேர்த்துக்கலாம். இது வந்து நீங்கள் வெந்நீர் சேர்க்க வேண்டாங்க, கொஞ்சம் பச்சை தண்ணியே சேர்த்துக்கலாம். ஏன்னா கொஞ்சம் கொதிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதனால் நான் வந்து பச்சை தண்ணி தான் சேர்த்துருக்கேன். அதில் இன்னும் கொஞ்சம் நேரம் வேகும் பார்த்தீங்களா மட்டன், அதுக்காக தான். பார்த்தீங்களா இப்போ இந்த அளவு சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு எண்ணெய் ஃபுல்லும் பிரிஞ்சு மேலே வந்து நிற்கிது பாருங்கள். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிக்கிற வரைக்கும் நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ உப்பு தேவையான அளவு போட்டுக்கணுங்க. ஏன்னா இப்போ தண்ணி சேர்த்துருக்கோம் பார்த்தீங்களா, அப்போ அந்த மட்டன் வேக வைக்கிறதுக்கு மட்டும்தான் உப்பு போட்டோம். இப்போ வந்து தேவையான அளவு உப்பு, பிரியாணிக்கு எவ்வளோ உப்பு தேவையோ இந்த டைமில் நீங்கள் வந்து உப்பு போட்டுக்கோங்க. எவ்வளோ உப்பு தேவையோ அதை கரெக்டாக பார்த்து போட்டுக்கோங்க. உப்பு கூடிட்டாலும் நல்லா இருக்காது, உப்பு கம்மியாக இருந்தாலும் பிரியாணி நல்லா இருக்காது. அதனால் கரெக்டான அளவு உப்பு உங்களுக்கு எவ்வளோ வேணும்னு பார்த்துட்டு போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இன்னும் நம்ம ரைஸ் போடலை, தண்ணி மட்டும்தான் சேர்த்துருக்கோம். இப்போ உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. எண்ணெயில் பார்த்திங்கன்னா உப்பு தெரியாது நமக்கு. கொஞ்சம் இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டு அந்த இடத்துல ஒரு மாதிரி வரும் பார்த்திங்களா, அந்த இடத்துலேருந்து நம்ம எடுத்து பார்க்கணும். அப்போ தான் நமக்கு கரெக்டாக தெரியும் உப்பு எவ்வளோ தேவைங்கிறது வந்து அப்போ தான் நமக்கு கரெக்டாக தெரியுங்க. அதனால் அந்த இடத்துலேருந்து நம்ம உப்பு பார்த்துக்கலாம். எண்ணெயில் பார்த்தோன்னா உப்பு சரியாக தெரியாது. இந்த இருக்குது பார்த்திங்களா, இந்த இடத்துலேருந்து எடுக்கணும். நல்லா கிண்டி விட்டுட்டு இந்த இடத்துல இந்த தண்ணியில் உப்பு பார்க்கணும். உப்பு பார்த்தோன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ கரெக்டாக இருக்குது எனக்கு உப்பு. நல்லா இதை வந்து இது பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து கொஞ்சமாக கரம் மசாலா பவுடர் போடுறேங்க, ஒரு அரை ஸ்பூன், அவ்வளோதான் போதும். வேறு எந்த பொடி எதுவுமே நான் சேர்க்கவே இல்லை. எதுவுமே சேர்க்காதீங்க. மசாலா ரொம்ப ஜாஸ்தியாக சாப்பிட முடியாது, ஒரு மாதிரி இருக்கும் அந்த ஸ்மெல்லே வந்து. இது உங்களுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஒரு கடையில் சாப்பிட்ட ஒரு பிரியாணியோட இது திருப்தி இருக்கும் கண்டிப்பாக. இப்போ பாருங்கள், நல்லா வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு நமக்கு. இப்போ ஒரு 1/4 மணி நேரம் போல் ஆகிட்டுங்க. இப்போ எடுத்து பார்ப்போம். இங்கே பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு பார்த்தீங்களா. இந்த டைமில் நம்ம வந்து களைஞ்சி வச்சுருக்கிற அரிசியை வந்து இதோட சேர்த்துக்கலாம். இந்த பார்த்திங்களா எண்ணெய்ங்கெல்லாம் பிரிஞ்சு நிற்கி இங்கே வந்து இது பண்ணிகிட்ருக்கு. இப்போ வந்து நம்ம அரிசியை போட்டுக்கலாம். அரிசியை வந்து போட்டு விட்டுறலாங்க. உள்ளே போட்டு விட்டுட்டு நம்ம இப்போ மூடி வைக்கக்கூடாது. இந்த டைம் வந்து நம்ம மூடி வைக்கக்கூடாது. நல்லா கொதித்து வரணும். நல்லா கொதித்து அரிசி ஃபுல்லும் வெளியில் வந்து இது பண்ணி வரும்போது, அரிசி வெளியில் வர்ற டைமில் தான் நம்ம மூடி வைக்கணும். அது வரைக்கும் நம்ம மூடி வைக்க வேண்டாம். இப்போ அரிசி வேணால் போட்டாச்சு பார்த்தீங்களா, கரெக்டாக இருக்குங்க. எனக்கு இந்த தண்ணி பதம் வந்து கரெக்டான இதெல்லாம் நீங்கள் வைக்கணும். உங்களுக்கு அப்படி வந்து தண்ணி வந்து கரெக்டாக இருக்கா இல்லையான்னு தெரியலைன்னு வைங்களேன், நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த இப்போ தண்ணியெல்லாம் ஊற்றியாச்சு, அரிசியெல்லாம் போட்டாச்சுல, இப்போ நீங்கள் வச்சுருக்கக்கூடிய இந்த கரண்டி இருக்குது பார்த்தீங்களா, அதை நடுவில் இப்படி நிப்பாட்டி வச்சிங்கன்னா அந்த கரண்டி அப்படியே நிற்குங்க. அப்படி நின்றுச்சுன்னு வைங்களேன், நம்ம வச்சுருக்கிற தண்ணியோட பதம் வந்து கரெக்டான பதம்னு அர்த்தம். இப்போ கொஞ்சம் லெமன், ஒரு குட்டி லெமனை புழிஞ்சு விட்டுக்கலாம். அரிசி போட்ட உடனே லெமனை புழிஞ்சு விட்டுக்கலாம். புழிஞ்சு விட்டுட்டு நல்லா ஒரு மிக்ஸு, அவ்வளோதான், மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. போட்டாச்சுங்க, லெமனையும் ஊற்றி விட்டாச்சு. ஒரு லெமனை புழிஞ்சு விட்டுருக்கேன். இந்த பார்த்திங்களா, அரிசியை ஃபுல்லும் நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உங்களுக்கு அந்த பதம் தெரியலைன்னா சொல்கிறேன். நீங்கள் நடுவில் வந்து இந்த கரண்டி இப்படி ஊனி வச்சிங்கன்னு வைங்களேன், கரெக்டாக அப்படியே நிற்கும் கரண்டி. அப்போ உங்களோட தண்ணி வந்து கரெக்டான அளவு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். கரண்டி டொமுக்குன்னு விழுந்துன்னு வைங்களேன், அப்போ தண்ணி வந்து கொஞ்சம் கூடுதலாக வச்சுருக்கோம் அப்படின்னு தான் அர்த்தம். இந்த பாருங்கள், இந்த அளவு கொதி வந்துக்கிட்டே இருக்குது பார்த்தீங்களா. நல்லா கொதிச்சிடணும். கொதித்து அரிசி ஃபுல்லும் கொஞ்சம் இதில் வரும்போது நம்ம அப்படியே அடுப்பை சிம்மில் போட்டு மூடி வச்சிட வேண்டியதாங்க. மூடி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அப்படியே பிரியாணி வந்து நல்லா வெந்து ஒன்று போல் வந்துடும். ஒரு பிரியாணி கூட ஒட்டவே ஒட்டாது, நல்லா சூப்பராக வந்துடுங்க உங்களுக்கு. இந்த மாதிரி கொதிச்சிட்டே இருக்குது. இப்போ நான் வந்து மூடி வச்சுருக்கேன். பாருங்கள், பிரியாணி வந்து கரெக்டான பதமாக வெந்து வந்துருச்சு. எனக்கு கொஞ்சம் கூட இதாகவே இல்லை பாருங்கள், அப்படியே வந்திருக்குங்க. மட்டன்லாம் சூப்பராக வெந்திருக்கு. பிரியாணியும் செம்ம வாசனையாக இருக்குங்க, சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது பிரியாணி. பார்த்திங்களா, சூப்பராக வந்திருக்கு. மசாலாலாம் சேர்ந்து நல்லா ஒன்று போல், அரிசி எதுவுமே ஒட்டாமல் உடையாமல் அப்படியே முழுசாக சூப்பராக வந்திருக்குங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளை தவிர வேறு எங்கேயுமே பிரியாணி சாப்பிட மாட்டாங்க அப்புறம் நம்ம வீட்டில் இருக்கவங்க. இந்த பாருங்கள், இப்போ வந்து நெய் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம்.
நெய் வந்து இந்த அளவு ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்கங்க. நல்லா எல்லா பக்கமும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுற வேண்டியதான். நான் வந்து 50 கிராம் நெய் வச்சுருந்தேன். 50 கிராம் நெய் இதில் வந்து ஊற்றியிருக்கேன். ஊற்றிட்டு இப்போ நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க எல்லா பக்கமும். நல்லா அடியில் வரைக்கும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடியில் எனக்கு ஒரு பருக்க கூட பிடிக்கலைங்க கீழே. அப்படியே தண்ணி கரெக்டாக இருந்ததுனால சூப்பராக வந்திருந்தது. நான் இன்றைக்கி 10 பேர் எங்கள் வீட்டில் கெஸ்ட்டு வந்திருக்காங்கங்கிறதுனால 10 பேருக்கு பண்ணியிருக்கேங்க. ரொம்ப நல்லா இருந்ததுங்க பிரியாணி. எல்லாருமே சொன்னாங்க சூப்பராக இருக்குது பிரியாணி, நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கங்க. இங்கே பாருங்கள் கரெக்டாக வந்துருச்சு நமக்கு. நல்ல டேஸ்ட்டான பிரியாணியாக இருக்கும். ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் அஷிதாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, எடுத்து வச்சாச்சு நம்மளோட பிரியாணியை. டேஸ்ட் பண்ண வாங்கங்க. அவ்வளோதாங்க, நாளைக்கு இன்னொரு சமையலில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்ங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கங்க.